இன்றைக்கும் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விக்குறிகள் இருக்கும். ஆரம்ப ரட்சிப்பில் எனக்கு அநேக அற்புதங்கள் நடந்துச்சு, இன்றைக்கி முக்கி பார்க்குறேன், தவிச்சு பார்க்குறேன், என் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடக்கலை. பலர் ஒருவேளை சொல்லலாம், என்னால் விசுவாசம் அதிகமாக கர்த்தர் மேலே வைக்க முடியலை, என்னால் கர்த்தர் மேலே அதிகமான நம்பிக்கை வைக்க முடியலை. இன்றைக்கி பலர் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. சோர்வு வருவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? சோர்வு வருவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? சோர்வு வருவதற்கான காரணம் என்ன? சோறு இல்லை, சொல்லுங்க. ஆண்டவர் மேலே விசுவாசம் குறையும் போது என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக சோர்வு எரிகிற பிசாசு நம்மளை வீழ்த்த வருகிறது. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? என்னைக்கு விசுவாசம் குறையுதோ அன்னைக்கு சோர்வு வந்துடும், பலவீனம் வந்துடும், பயம் வந்துடும், நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் விசுவாசம் இருக்கும்போது பயம் இருக்காது, நடக்குமா நடக்காதாங்க எண்ணம் இருக்காது, நடக்குங்கிற விசுவாசம் இருக்கும், தேவன் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கும், கர்த்தர் மாற்றுவாருங்கிற விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு நான் தரப்போகிறேன், இழந்து போன சீரை உனக்கு திரும்ப நான் தரப்போகிறேன், இழந்து போன வாழ்வை, மேன்மைகளை, அந்த ஆரம்பத்தின் ரட்சிப்பின் அனுபவத்தை, ஆவிக்குரிய அனுபவத்தை திரும்ப நான் தரப்போகிறேன். எப்போ தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை கத்த சொல்ற, வேதத்தை எடுத்து வாசிங்க. எப்போது அந்த சீர் எனக்கு திரும்ப வரும்னா, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் அதிலே 18, 19 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 15, 18, 19 எரேமியா 15வது அதிகாரம் 18, 19 ஒரு சத்தமாக வாசிப்போம். என் நோவு நித்திய காலமாகவும். இன்னைக்கு சொல்றார் பாருங்க தேவபக்தன், என் வாழ்க்கையில் நோவு நித்திய காலமாக இருக்கிறது, என் பிரச்சனை, என் கண் புண்ணலாய் ஆறாமல் இருக்கிறது, நீர் எனக்கு நம்பப்படா. இன்னைக்கு பல பேர் எப்படிப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதா வேணாமா? வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்பப்படாத ஊற்று கண்ணு போல, வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்க வார்த்தைக்காக கர்த்தரை துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இன்னைக்கு பல நேரங்களும் சீரை இழந்துட்டோம், வாழ்க்கையில் வற்றி போன நிலைமையில் இருக்கிறோம். நம்ம தண்ணீர் ஊற்று கண்கள் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வற்றி போயிருச்சு. இன்றைக்கி நம்முடைய மதில்கள் இன்றைக்கி அடைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய ஆசீர்வாதங்கள் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி சோர்வு அதிகமாக இருக்குது, பலவீனம் அதிகமாக இருக்குது, மேன்மை கம்மியாயிருச்சு, கர்த்தரிடத்தில் உன்னை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் கம்மியாயிருச்சு. ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஒரு சிலர் இருக்கலாம், கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கேட்டாலும் நாளைக்கு தருவார் நம்பிக்கையோடு கூட. ஆனால் இன்றைக்கு வந்திருக்க பலருடைய வாழ்க்கையில் பல கேள்விக்குறிகளோடு, கர்த்தரை என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பாரா, திரும்பவும் அந்த நிலைமைக்கு போக மாட்டேனா, திரும்ப ஜெப வாழ்க்கை எனக்கு துளிர்க்காதா, திரும்பவும் விசுவாசம் எனக்கு வராதா, திரும்பவும் நான் கர்த்தருக்குள்ளே எழும்ப மாட்டேனா, திரும்பவும் பழைய நிலைமைக்கு நான் மாறுவேனான்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் ஆசைப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ திரும்பினால், நீ திரும்பினால் திரும்ப வரும். உனக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் திரும்ப வரும், மேன்மை திரும்ப வரும், உயர்வு திரும்ப வரும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பழைய மேன்மை, பழைய இழந்து போன எல்லாம் எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ திரும்ப வேண்டும். நீ முதலாவது கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரு, கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையை எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் இப்படிப்பட்ட கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மையா? அது உண்மையா? அது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு கொடுத்துட்டாரு, கர்த்தர் எனக்கு இந்த தலைவலியை கொடுத்துட்டாரு, கர்த்தர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாரு, கர்த்தர் இந்த கடன் பிரச்சனை எனக்கு கொடுத்துட்டாரு. அது உண்மையா பொய்யா? ஒத்துக்கோங்க, ஒத்துக்கோங்க. எப்பயாச்சும் ஆண்டு சமூகத்தில் ஒத்துப்போம். அது உண்மையா பொய்யா? பொய். நம்முடைய வாழ்வில் ஆசைப்படுவதனால நாமளே போய் சில காரியங்களை செஞ்சு சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். கடைசியில் எல்லாத்துக்கும் யார் காரணம்? அதை ஒரு பாஸ்டர் பாட்டு பண்ணார்,
உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? 21 நாள் உபவாசத்துக்கு வராமல் தூங்க போச்சு. அப்புறம் என்னப்பா அது? பிசாசு பிரச்சனை கொண்டு வர அழுதுருச்சு. கடைசியில் யார் செய்யலாமா? கர்த்தர் செய்யலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம நினைக்கிற ஒரு காரணம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு செய்யலை, கர்த்தர் என் கூட இல்லை, கர்த்தர் இதை தராமல் இருக்கிறாரு. நம்ம ஏன் கர்த்தர் அதிகமாக தேடாமல் இருக்கிறக்கும் அவர் மேலே கோவப்படுறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்வில் நம்மளே சில காரியங்களை செஞ்சு சில பிரச்சனைகளை நம்மளே நமக்கு வெளியில் போகிற ஓனான வேட்டியில் எடுத்து விட்ட கதையை நாமளே சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு கடைசியில் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாரு, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்துட்டாரு, எனக்கு இந்த பாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லுவார், எவர்கள் மேலும் என்னுடைய பாரத்தை நான் சுமப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரை தவிர ஒருவனையும் சபிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் கீழே தள்ளுகிறவர் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது மட்டுமே பிரியும். இன்னைக்கு இஸ்ரவேலாகி உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைப்பது மட்டுமே தான் கர்த்தருக்கு பிரியும். ஆனால் இன்றைக்கு நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பலவீனம், நம்முடைய சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெரிய வாய் கம்முனே, இந்த பெரிய நீண்ட கை கம்முனே, இந்த நீண்டு போன கால் கம்முனே இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் கடைசியில் நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் மேலே ஒரு குறையை வைக்கிறோம். வேதத்தில் இதே போல் ஒரு தாயாரை குறித்து ஒரு வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் விழுந்து போயிட்டு கடைசியில் கர்த்தர் இப்படிப்பட்ட அனுமதிச்சாருன்னு சொல்லி மறுபடியும் கர்த்தர் அவளை வாழ்க்கையை ஆசீர்வதித்தா. யார்? நகோமி என்கிற ஒரு தெய்வம் மனுஷி. அவர்களை குறித்து என்ன பேசுறதுக்கு நகோமின்னு இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நீ நகோமி குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள். நகோமின்னா யாருன்னு தெரியல பாஸ்டர், வேதத்தெல்லாம் வாச்சாதானே எனக்கு தெரியும். நகோமின்னு தெரிஞ்சது ஒரே ஒரு தாயார் தான், அது அங்கே பின்னாடி உட்காந்துருக்க அந்த அம்மா தான். அல்லேலூயா. நகோமியை குறித்து யாருக்காச்சும் தெரியுமா? நகோமி அவ்வளோதானா? நகோமி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அம்மேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நகோமி என்கிற பெயருக்கு மதுரம் என்று அர்த்தம். என்னது? மதுரம், சிறந்த ஒரு மதுரமாய். அப்படின்னா மதுரம் என்ன? மதுரம் போல இருக்கிறீங்களா நகோமி அவர்களே? அல்லேலூயா. அந்த பேருக்கு அர்த்தத்தை போல நம்ம வாழணும். ஆமே. மதுரம்னா என்ன? தேனிலும் மதுரம் சொல்லுவோம். இந்த தேனை ஊட, தேனி இருக்கிறதுலே ரொம்ப ஸ்வீட்டு, அதை ஊட ஒரு ஸ்வீட்டான ஒரு கேர்ள் யாருன்னா அந்த நகோமி. அல்லேலூயா. ஸ்வீட்டாக அவங்ககிட்ட பேசும்போதே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு இன்பம் அவங்கக்கிட்ட வரும். வருதா? வருதா? ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த அம்மாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா நகோமி, அந்த அம்மாவோட பேருக்கு அர்த்தம் மதுரம் என்று அர்த்தம். அந்த அம்மா பிறந்த ஒரு ஊர், வாழ்ந்து கொண்ட ஊர் என்னென்னா பெத்லகேம் என்கிற ஒரு ஊர். அந்த பெத்லகேம் என்கிற ஊருக்கு என்ன பேர் தெரியுமா? அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சோத்துக்கு பஞ்சமே அங்கே இல்லை, சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறைவுமே அந்த அப்பத்தின் வீட்டில் பெத்லகேமிலே இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அப்பத்தின் வீட்டில் ஒரு பஞ்சம் நடக்குது. அந்த அப்பத்தின் வீட்டில் வாழ்கிற ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அப்பத்தின் வீடாகி பெத்லகேமிலேயே ஒரு பஞ்சம் நடக்குது. இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நல்லா தமிழ்நாட்டில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தமிழ்நாட்டில் பஞ்சம் என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, இன்றைக்கி அறுவடை பண்ண முடியலை. இன்றைக்கி 24 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு காய்கறி விளைய வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும்? தேசத்தில் பஞ்சம் நடக்கும். இதுதான் இந்த பெத்லகேமில் நடக்கிறது. அதுவரைக்கும் அப்பத்தின் வீடு என்று பெயர் பெற்ற அந்த பட்டணத்தில் பஞ்சத்தை தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இந்த அம்மா பண்ண பெரிய தப்பை என்னன்னா, இந்த இடத்த விட்டு மோவாப் தேசத்துக்கு குடி போகிறாங்க. இது தவறான விஷயம் கிடையாது. தவறான விஷயமா? இன்றைக்கி தமிழ்நாட்டில், இன்றைக்கி நம்ம ஊரில், சொந்த ஊரில் சம்பாதிக்க முடியலை. அதனால தான் இன்றைக்கி நம்ம பல இடத்துல இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை சொத்து இருக்கட்டும் ஊரில், எத்தனை சொத்து இருக்கட்டும், 1000 கோடி கணக்காக இருக்கட்டும்,
அங்கே வக்கு இல்லாமல் தான் இங்கே இருக்கிறோம் நாம். அப்போ இந்த தேசம் தான் நமக்கு சொந்தம். சொல்லுவோம் நமக்கு என் ஊரில் அந்த ஊரில் எனக்கு ஏக்கர் கணக்காக இருக்குது, பல வீடுகள் லைன் வீடு கட்டி விட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு இந்த ஊர் தான் நமக்கு வாழ்வழிச்சிச்சு. அதனால தான் நான் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் கொடுத்துக்கு நல்ல தேசத்திற்காக நன்றி. அதே போல தான் இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, பஞ்சம் வந்துருச்சே, சொந்த ஊரில் வாழ முடியல, பக்கத்து ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வீட்டுக்காரரோட பிள்ளைகளோட கிளம்பி வர்றாங்க. ஆனால் போகிற ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா, விபச்சாரம் நிறைந்த, வேசித்தனம் நிறைந்த, விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த ஒரு ஊருக்குள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அந்த தாயார் அந்த பிள்ளைங்க அந்த குடும்பத்தோடு வராங்க. கர்த்தருடைய சாபம் அவர்களுக்குள் வந்தது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை இன்னைக்கு உங்கள் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி தகப்பனுடைய வேலையில் ஒரு பிரச்சனை இல்லை, வருமானம் கம்மியாயிருச்சு, தகப்பனால் உங்களுக்கு போஷிக்க முடியுமா முடியாதா? தகப்பனால் ஒரு ஊழியக்காரர் அப்படியே சொன்னார், ஒரு பிள்ளைகிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் போகிற அந்த பிள்ளை அந்த டைரியில் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க, நீ வந்து அடுத்த மாதம் வந்து 15,000 ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சோடனே அந்த பிள்ளை அந்த நோட்டை பார்த்துட்டு, ஐயோ 15,000 பில்லு கட்டணுமே, ஐயோ 15,000 ஃபீஸ் கட்டணுமே, அழுதுகிட்டே வந்து அப்பாட்ட கொடுக்குமா? சொல்லுங்கள், அழுதுகிட்டே வந்து அப்பாட்ட கொடுக்குமா? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சிரிச்சுக்கிட்டே வந்து, அப்பா இந்த நோட்டில் பாருங்க 15,000 ரூபா. சிரிச்சுக்கிட்டே ஒரு பிள்ளை, என்னடா சிரிச்சுக்கிட்டு வந்து அப்பாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக 15,000 நோட்டோட வருது. சிரிச்சுக்கிட்டே வந்து 15,000 நோட்டை கொடுத்து, அப்பா எங்கள் மிஸ்ஸு பாருங்கள் டைரியில் 15,000 ரூபா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் கொடுக்கணும்னு எழுதி கொடுக்குறாங்க. சிரிச்சுட்டு சொல்லும். அதை பார்க்குற அப்பாவுக்கு தான் தெரியும், இடி விழுந்தது போல இருக்கும். இந்த உங்கள் விசுவாசம் இப்படிப்பட்டதாக இருக்கணும். எனக்கு எவ்வளோ தேவை இருந்தாலும் என் அப்பா அதை சந்திக்கிறவராக இருக்கிறார். நான் சிரிச்சுக்கிட்டே தேவ சமூகத்தில் போய் கொண்டு போய் என் தேவைகளை நான் வைப்பேன். இந்த நகோமி என்ன பண்ணியிருக்கணும், இந்த குடும்பம் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பஞ்சம் வந்த உடனே கர்த்தரின் பஞ்ச காலத்தில் கூட என்னை போஷிப்பார், என் வாழ்க்கையை மாற்றுவார், எனக்கு விடுதலை தருவார். ஏன்னா நம்பி இருக்கிற கர்த்தர் யார்? பெரியவர்கள் நம்பிக்கை இருந்திருக்கணும். ஆனால் இந்த குடும்பத்திற்கு விசுவாசம் இல்லாமல் நாம் சொந்த தேசமாகிய பாலும் தேனும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய தேசத்தை விட்டு விக்கிரகம் நிறைந்த, வேசித்தனம் நிறைந்த, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு தேசத்தில் போய் அந்த தாயார் குடி போகிறாங்க. குடி போனது நிமித்தம் என்ன நடந்துச்சு தெரியுமா? போய் உள்ளே போன உடனே தன் கணவர் கண் முன்னாடியே செத்து போகிறார். தன்னுடைய கணவர் செத்து போகிறார். இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரூத் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம், அதில் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆமாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், மனம் திரும்பாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அந்த பிள்ளை சென்றதுக்கப்புறம் தன் கணவர் செத்து போனார். அந்த பிள்ளைகளுக்காச்சும் நல்ல வாழ்வு கொடுப்போம்னு சொல்லி அந்த அம்மா என்ன பெரிய பண்ண தப்புனா, அந்த தேசத்திலேயே விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு பெண், அந்த 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த ஓரேப் தேசத்தில் பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிற அந்த அம்மா, கர்த்தருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழ்க்கையை அந்த 2 பிள்ளைகளுக்கும் அமைச்சு கொடுக்காம, கர்த்தருக்கு பிரியமாக அமைச்சு கொடுக்காம, அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த 2 பிள்ளைகளுக்கும் அவிசுவாசி ஆகிய விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த ஓர்பாளையும் ரூத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அவங்க பண்ண அந்த தப்புனால 2 பிள்ளைகளும் செத்து போனார்கள். நல்லா கவனிங்க. அவனுடைய கணவரும் செத்துட்டாரு, அந்த அம்மாவும் சீக்கிரமாக விதவையாயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே 2 மருமகள்களும் விதவையாயிட்டாங்க. நல்ல மாமியாருக்கு உதாரணம் இந்த நகோமி. அதே போல் நல்ல மருமகளுக்கு ஒரு உதாரணம் இந்த ரூத். அல்லேலூயா. வருங்காலத்தில் மாமியார்களாக போகிற நீங்களும் இதை கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்றைக்கு மாமியார்களாக இருக்கிற நீங்களும், மருமகளாக இருக்கிற நீங்களும் வேத வசனத்தின்படி நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், அந்த 2 பேருமே இறந்து போனதுக்கப்புறம், அதனால் தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக உங்கள் பிள்ளைகளை திருமணம் பண்ணி வைக்க
நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைப்பேன். என் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், என் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், என் பிள்ளைகள் யாருக்கு தான் சொந்தமாகணும்? இருளோடு ஒளி சேரக்கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைக்கு நல்ல பணம் வச்சுருக்கிறானா, வீடு வச்சுருக்கிறானா, வாசல் வச்சுருக்கிறானா, அவன் செட்டில்டாக இருக்கிறானா, அவன் நல்லா உயர்ந்திருக்கிறானா, என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கிறதாங்கிறத பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பாருங்கள், இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, இந்த பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளையா, இந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட. நான் சொல்லுவாங்க, இயேசுவை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், என் கணவரை நேற்றுக்கு ஒரு அம்மா கமெண்ட் இருக்காங்க வாட்ஸ்அப்பில், நான் என் கணவரை எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவேன்னு நான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். இன்றைக்கி என் கணவர் என்னை வற்புறுத்துறாரு. எதுக்கு தெரியுமா? முருகனுக்கு மாலை போடுன்னு வற்புறுத்துறாரு. அல்லேலூயா. அந்த அம்மா நல்ல ஜப வீராங்கனை, நல்ல ஜப, கர்த்தர் மேலே அவ்வளோ பெரிய அன்பு, கர்த்தர் மேலே அவ்வளோ பெரிய ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண முடியும்? அவர் கணவர் சொல்கிறாரம்மா, நீ என்ன பண்ணு. அது வரைக்கும் ஆரம்பத்தில் சொன்னார், ஆரம்பத்தில் எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. நீ சர்ச்சுக்கெலாம் போய்க்கலாமா, எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கோ, இயேசு எனக்கு ரொம்ப, இப்படிலாம் பேசுவாங்க. கவனமாக இருங்க. எனக்கும் இயேசு ரொம்ப, அதெல்லாம் பார்க்க வேணாம். பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய்க்கோங்க. பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு நீங்கள் அப்போதைக்கு ஞானஸ்தானத்தை போல ஒரு முக்கு எழுப்பி விடுவாங்க. ஆனால் மாற்ற வராது. ஆரம்பத்தில் நன்மையாக தெரிவது எதுவுமே பின்னாடி நன்மையாக தெரியாது. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு சாட்சி, எனக்கே தெரியல, பார்த்தா இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள அவ்வளோ விசுவாசமாக ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன் பாஸ்டர். இன்றைக்கி என்னுடைய நிலைமையை சொல்லவே முடியலை. என் கணவனை வற்புறுத்துறாரு, நீ மாலை போட்டே தான் ஆகணும். ஆனால் எனக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியலை. இப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னது போல் 2 மாடு என்ன பண்ணுறோம், கட்டுகிற அந்த வண்டியில் ஒரு மாடு இந்த ஹைட்லேயும் ஒரு மாடு இந்த ஹைட்லேயும் கட்டினா என்ன ஆகும்? இல்லை, ஒரு மாடுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இன்னொரு மாடு ஒரு விருப்பம் இருக்குது. ஒரு மாடு இந்த பக்கம் இழுக்குது, இன்னொரு மாடு அந்த பக்கம் இழுக்குது. குடும்பம் நல்லா இருக்குமா? குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த மாடு ஒன்று, அந்த மாடு என்னைக்கு இந்த பக்கம் வரப்போகிறது கிடையாது, இந்த மாடு அந்த பக்கம் ஓடும். அல்லேலூயா. கொஞ்சம் விட்டு ஓடுவோன்னு நினைப்போம், கடைசியில் அதுவும் சேர்ந்து ஓடி போயிடும். தயவுசெய்து சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளே, அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து திருமணம் பண்ணுங்க. ஆவிக்கு உரிய நற்ற எந்த ஒரு திருமணமான நீங்கள் பையனை பார்த்தாலும் டெலிட் பண்ணிடு. இன்னையே தலையிலிருந்து அந்த திட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுரு. கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நீ பண்ணனா யாருக்கு தெரியும்? அந்த நகோமியோட வீட்டுக்கார போல பரலோகத்திற்கு எடுத்துப்படுகிற அனுபவம் கூட வரலாம். தயவுசெய்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒருவேளை இது கர்த்தருடைய வார்த்தை விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றும் போது புரியும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளோ நடுங்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அந்நியரோடு பிணைக்கப்படாதிருங்கள். அந்நியரோடு கூட அவங்கள நம்ம நேசிக்கிறோம், உண்மையாக அன்பு செலுத்துகிறோம். ஆனால் பாருங்கள், அதில் கட்டப்பட்ட மாடு ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போனால் குடும்பமும் நல்லா இருக்காது, மாடு வண்டியும் சரியாக ஓடாது. ஆனால் பாருங்கள், ஒரே மனதோடு கூட ஒரே சிந்தையோடு இருந்தோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்லா போகும். அல்லேலூயா. நான் மட்டும் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எனக்கு திருமணம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு திருமணம் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை இந்த ஒரு பக்கம் ஓடி இருக்கிறோம், அந்த ஒரு பக்கம் ஓடி இருக்கும். ஆனால் கர்த்தர் என்னை சரியான நேரத்தில் என்னை தொட்டு எனக்கென்று ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து, கர்த்தர் எனக்காக ஒரு சரியான ஒரு எனக்கேற்ற மனைவியை கர்த்தர் உண்டு பண்ணி கர்த்தர் எனக்கு இணைத்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை இன்னைக்கு சரியான பாதையில் ஓடுது. நான் சோர்ந்து போகும்போது என்னுடைய ஊழியத்தில் என் மனைவி, நான் ஜெபிக்காமல் இருக்கும்போது திட்டுவாங்க, நான் சோர்ந்து போகும்போது என்ன பலப்படுத்துவாங்க. அதே தான் நானுமே. அல்லேலூயா. அதுதான் ஏற்ற துணை. நம்ம என்ன நினச்சிருக்கோம் ஏற்ற துணைங்கிறது? நான் ஹைட்டாக இருக்கிறேன், ஏன் ஹைட்டுக்கே ஒரு பிள்ளைய, நான் வெயிட்டாக இருக்கிறேன், ஏன் வெயிட்டுக்கே ஒரு பிள்ளைய கொடுங்க. நான் கருப்பாக இருக்கிறேன், நான் அதுவாச்சும் கொஞ்சம் கலராக இருக்கட்டும். முக்கால்வாசி பேர் பார்க்குறது எல்லாமே வெள்ளைத்தோல் தான். என்னது? வெள்ளைத்தோல் இருக்குதா, வெள்ளையாக இருக்குதா, கலராக இருக்குதா, அது கட்ட சித்தமானலாம் அப்புறம் தான். ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருக்குதாங்களா அப்புறம் எல்லா திட்டத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ண கர்த்தர்கிட்ட போய் அவனுடைய உமக்கு சித்தமானால் வாய்க்க பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ஒரு வெள்ளையாக தோல் இருக்கணும், நல்லா திடகாஸ்திரமாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், கூந்தல் எப்படி இருக்கணும், 7 அடி கீழே தொங்கணும்,
அதே பிள்ளை இன்னைக்கு பையன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. அவர் அழகாக இருக்கணும், இங்கே நம்ம என்றைக்கே அழகாக இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, யாருக்குமே திருமணம். ஆனால் கர்த்தருடைய இணைப்பு எப்படி தெரியுமா? அது குண்டாக இருக்கோ, ஒல்லியாக இருக்கோ, கருப்பாக இருக்கோ, யானமாக இருக்கோ, பூனமாக இருக்குதோ, ஆனால் அது கர்த்தருடைய திட்டமோடு இணைக்கப்படுமானால் இந்த வாட்டர் கேனுக்கு இந்த மூடி தான் போடணும்னு கர்த்தர் திட்டம் இருக்குது. அல்ல 10 ரூபா பாட்டில் வாட்டர் கேனுக்கு 50 ரூபா பாட்டில் மூடியை போட்டிங்கன்னா அது பெருசாக தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அது இடி உதையாக தான் இருக்கும். ஆனால் ஏற்ற துணை என்பது இந்த மூடிக்கு அந்த பாட்டில், இந்த ஸ்க்ரூவுக்கு அந்த நட்டு தான். வேறு நட்டை வச்சு இணைக்க வச்சிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான், வாழ்வு முழுவதும் கஷ்டம்தான். அதுவும் ஆவிக்குரிய பிள்ளைனா எல்லாமே உங்கள் தேவ சித்தம் நினச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கா, இது கர்த்தருடைய சித்தம் இல்லை. நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆவிக்குரிய பிள்ளை 1000 பேர் இருக்கிறாங்க, அதில் கர்த்தர் சித்தம் இது என்னுடையது. அல்லேலூயா. அதனால் உட்காந்து ஒவ்வொரு பேரை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீர்கள்ல, கர்த்தர் சித்தமான என்ன அது தேடி வரும். நீங்கள் ஒரு அடையாளம் வைக்கணும். திருமணத்தை பொறுத்தவரை ஒரு அடையாளம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அது என்னை தேடி வரணும், இல்லைன்னா இதுக்கான அடையாளங்கள் எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேட்கணும். பிரதருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், திருமணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நான் 2 நாள் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், 1 வாரம் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், டைமிங் கேட்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அவங்க பார்ப்பாங்க இவங்க டைம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. முன்பதாகவே ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் இந்த அடையாளத்தோடு கூட செய்யுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. இந்த அடையாளத்தோடு கூட நீங்கள் பண்ணுங்கன்னு கேளுங்க. அந்த அடையாளத்தோடு வந்துச்சுன்னா வந்ததை தட்டி கழிக்காமல் கர்த்தர் சித்தத்தின்படி ஏற்றுக்கொள்வது தான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொண்டு வராருன்னா அதை நீங்கள் சரியாக இருக்காங்க பார்க்குறது எப்போ தெரியுமா? முன்னாடியே ஜெபத்தில் வச்சு அடையாளத்தை நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த நல்ல ஆவிக்குரிய விரதத்தில் வளர்த்த இந்த தாயார் இந்த தேசத்துக்குள்ளே வந்த உடனேயே தன் பிள்ளைகளை அவிசுவாசிக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி பல குடும்பங்கள் அதில் தவறி விழுந்துடுறாங்க. பல குடும்பங்கள் பாருங்கள், இன்றைக்கி நல்ல ஆவிக்குரிய ரீதியாக இருப்பாங்க, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் திருமண விஷயத்தில் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு, இல்லை வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவிசுவாசிகள்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கடைசியில் பிள்ளையுடைய ஆசையும் கெட்டு போய் பிள்ளையுடைய வாழ்வும் கெட்டு போய் கடைசியில் இந்த தகப்பன் தாய் எங்கே தான் போயிட்டு இருக்கணும் தெரியுமா? எங்கே போயிட்டு இருக்கணும் சொல்லுங்கள்? எங்கே போயிட்டு இருக்கணும்? வீட்டுக்கு அங்கே இங்கேயும் மாறி மாறி பிரச்சனை, இங்கே சண்டை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை. அது கர்த்தருக்கு சித்தமா என்பதை முதலாவது தீர்மானித்து அதில் முடிவெடுங்க. அல்லேலூயா. அதே இப்போ வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, திருமணமாக பொருள் இருக்கிறீங்க, நீங்கள் முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுங்க? கர்த்தாவே உங்களுடைய சித்தமானால் இதை கொடுங்க. அதுக்குன்னு போய் அவிசுவாச பிள்ளையை போய் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இதை, அது கர்த்தர் சித்தம் இல்லை. கர்த்தர் சித்தம் இல்லாதனால தான் விட்டுருக்காரு கர்த்தர். கர்த்தர் சித்தமானால் கொடுங்கன்னா எதை தெரியுமா? ஆவிக்குரிய பிள்ளை, ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளை, உன்னை விட நல்லா ஜெபம் பண்ணுற பிள்ளை, உன்னை விட ஆவியில் வளர்ந்துருக்கிற பிள்ளை, உன்னை விட அழகு இருக்கான்னு பார்க்காதீங்க, நல்ல பணம் இருக்கான்னு பார்க்காதீங்க, என்னை விட அந்த பிள்ளை கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருக்கான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது தான் ஒருவர் விழும்போது ஒருவர் தூக்கி எடுத்து கர்த்தருக்குள் நடத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ ஒரே இதில் பொதியில் போட்டப்பட்ட அந்த 2 மாடுகளும் சரியாக ஒரே டெஸ்டினேஷனை வச்சுருக்கணும். ஒரே முடிவை வச்சுருந்தா தான் என்ன பண்ண முடியும்? சரியான இடத்துக்கு போய் நிற்க முடியும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துச்சுன்னா பிரச்சனை தான். அல்லேலூயா. அதனால சொல்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிறீங்க, உங்கள் மைண்டில் ஒரு வேளை ஏதோ கர்த்தர் சித்தம் இல்லாது இருக்குமாண்ணா, மைண்டில் இன்றைக்கி என்ன பண்ணுங்க? டெலீட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு அழகான ஒரு கணவர் வச்சிருக்கிறார், அழகான ஒரு மனைவியை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறத விட, நீங்கள் நினச்சிருக்கிறத விட, அந்த பிள்ளையை விட, அந்த அண்ணனை விட உங்களுக்கு அழகான ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதில் இழந்து போயிட்டு கவலைப்பட்டு அழாதீங்க. தேவன் சித்தத்தின்படி செய்வீர்களானால் உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைப்பது கர்த்தருடைய கரத்தில் உண்டு. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், 2 பிள்ளைகளும் செத்து போனது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? நகோமி தான் காரணம். நகோமி பண்ண அந்த தப்புனால இந்த பிள்ளைகளும் செத்து போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த அம்மா விதவையானது பத்தாம மருமகள்களும் 2 பேரும் இன்னைக்கு விதவை ஆயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போதான் இந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே. பல நேரங்கள் நமக்கு எப்போ தெரியுமா தூக்கத்திலிருந்து முழிப்பு வரும்? அடி வாங்கிட்டு இருக்கும்போது தான் என்ன வரும்? முழிப்பு வரும்.
அது வரைக்கும் பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் நம்ம சொன்னது பல போதகத்தின் சொல்லை கேளாமல் போனேன். பாஸ்டர் சொல்லுவார், இப்படி நடக்காதப்பா, அப்படி பண்ணாதப்பா, இப்படி செய்யப்பா. அம்மா அப்பா சொல்லுவாங்க, இது வேண்டாமா அது வேண்டாமா, இப்படி பண்ணுமான்னு சொல்லுவாங்க. அப்போலாம் நமக்கு ஒன்றுமே சொல்லுவாங்களே, காது கேளாதவர்களை போல நம்ம நடந்தோம். மிதி படும்போது தெரியும், அப்போவே கேட்டிருக்கலாம். இப்போ தான் நம்ம நகோமி அம்மாவுக்கு கேட்குது காது. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாரே, அது அப்போவே கேட்டுக்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க, அதே புஸ்தகத்தில் 1:6 வாசிங்க. 1வது அதிகாரம் 6வது வசனம். இப்போ என்ன நடக்குதுன்னா, கேள்விப்படுறா இந்த மாதிரி அப்பவும் தேனும் ஓடுகிற அழகான அந்த பெத்லகேமில் கர்த்தர் அந்த பஞ்சத்தையெல்லாம் மாற்றி ஜனங்களுடைய தேவையை சஞ்சிச்சாரு, அதெல்லாம் கொடுத்துட்டாலும் கேள்விப்பட்ட உடனே ஐயையோ தெரியாமல் ஓடி வந்துட்டோமே, இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல ஓடி வந்தோமே. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் கஷ்டம் வருதுன்னு நினச்சி, பலவீனம் நினச்சி உலகத்தை தேடி ஓட ஆரம்பிச்சோமே, அங்கே போனால் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம். பிசாசோட பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அந்த கதை போல தான் 3 மாடுகளும் 4 மாடுகளும் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இங்கே இல்லைப்பா, உன்னை தனியாக என்ன பண்ணுறேன், அந்த நதி தாண்டி ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருக்கும், அங்கே போனேன்னா மனசே வராதுன்னு சொல்லி அதை கூட்டு போய் சிங்கத்தோட கையில் அகப்பட்டு செத்து போனது போல இன்றைக்கும் பல மனிதர்களாகி நாம் என்ன பண்ணுறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த வார்த்தைகளை செவி கொடுக்காம இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல அந்த ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்தானத்தை விட்டு, நல்ல சபையை விட்டு, நல்ல குடும்பத்தை விட்டு, நல்ல வாழ்வை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக எட்டி பார்ப்போம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் போலயே, அந்த அண்ணா பாரு ஜாலியாக இருக்கிறாரு, அந்த அக்கா பாரு ஜாலியாக இருக்காங்க, நம்ம போவோம், அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளால் ஜாலியாக இருக்க முடியாது. உலகத்தில் உலக மனுஷன் ஜாலியாக தான் அவங்க இருப்பாங்க, ஆனால் ஆவிக்குரிய பிள்ளை போய் உலகத்தில் வாழ்ந்தானா அவனால் ஜாலியாக வாழவே முடியாது. 100க்கு 100 சொல்கிறேன். உலகம் அவன் நினைக்கலாம், இவனுக்கெல்லாம் ஒன்று ஒரு கேடு வர மாட்டேங்குதே. நம்ம நினைப்பிலேயே நம்முடைய எதிரிகளுக்கெல்லாம் கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்து போனாங்க, இவனுக்கு ஒரு கேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, உலக மனுஷன் ஜாலியாக தான் இருப்பான், ஆனால் ஆவிக்குரிய பிள்ளையாக நீ கத்தரை விட்டு உலகத்தில் போனேன்னா உனக்கு வேதனை வரும். உனக்கு வேதனை தான், உனக்கு பிரச்சனை தான், உனக்கு கடினம்தான், உனக்கு நெருக்கம்தான். இந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சில நேரங்களில் முடிவு பண்ணுற சூழ்நிலையே வருது. எல்லாத்தையும் பிரச்சனையை கண்டு சாகிற ஸ்டேஜுக்கு போய் கோமா ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் தான் ஒரு ஊழியக்காரவளை அப்படியே அழகாக சொன்னார். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வார்டு இருக்கும், ஜென்ரல் வார்டு இருக்கும், ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கும், ஐசியூ இருக்கும். ஐசியூ என்ன? ஐசியூ வேறு வழியே ஆண்டவர் நீங்கள் தான் என்ன. சில பேர் ஐசியூக்கு போனதுக்கப்புறம் தான் கர்த்தர் பார்வைக்கு வருகிறார். ஐசியூ ஆண்டவரே, ஐசியூ நான் உங்களை பார்க்குறேங்கிற அந்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம் தான் பல பேருக்கு கர்த்தர் பக்கம் போகணும் அப்படிங்கிற எண்ணமே வருது. நான் சொல்கிறேன், ஐசியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஜென்ரல் வார்டுலேயே எந்திரிச்சு வந்துருங்க. ஆனால் இந்த அம்மா பாருங்கள், ஐசியூ வரைக்கும் போயிடுச்சு. ஐசியூ வரைக்கும் கணவர் ஐசியூலேருந்து காப்பாற்ற முடியலை, பிள்ளைகள் ஐசியூலேருந்து காப்பாற்ற அப்படின்னா என்ன, மருத்துவம் பார்த்துருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிள்ளைகள் செத்து போனார்கள். இப்போ தான் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி தேசத்தில் வந்து கர்த்தர் சந்திச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தான் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் அவள் வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும்ங்கிற எண்ணம் வருமானால் கர்த்தர் நம்மளை திரும்பவும் சீர்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த நகோமி முடிவெடுக்கிறாங்க, அந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன்னா, விழுந்துட்டேன்னா, மனிதனுடைய இயல்பு விழுந்து போவது. அதுக்கு என்ன பண்ண கூட டபக்குன்னு விழுந்து ஓகே விழுந்துட்டேன் நகோமி, உன் புருஷன் பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டேன், விழுந்துட்டேன். பாருங்க, புருஷன் பேச்சை கேட்டு விழுந்துருக்கிறாங்க, மனைவி பேச்சை கேட்டு விழுந்தவர்களும் அநேகம் உண்டு. அல்லேலூயா. ஏவாளோட பேச்சை கேட்டு அந்த ஆதாம் என்ன பண்ணாரு? ஆதாம் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஏவாள் பேச்சை கேட்டது தான்.
சில நேரங்கள் அவாய்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க, பேச்சை கேட்டு சில ஆண்கள் விழுந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. அது சில ஆசையினால், சில மேன்மையினால் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நம்ம கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சம்பாதிக்கணும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கிறனால கணவருடைய வாழ்க்கையில் கடைசியில் நபருக்கு கஷ்டம். அல்லேலூயா, சத்தம். அதெல்லாம் அதுக்கான மிகப்பெரிய முக்கியமான காரணம் யாரு? பெண்களாகிய. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அந்த நகோமியுடைய ஒரு காரியத்தில் என்ன வருதுன்னா, அந்த அம்மா முடிவு பண்ணுறாங்க, இது வரைக்கும் நான் விழுந்துட்டேன், இது வரைக்கும் நான் தப்பு செஞ்சுட்டேன், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், இன்றைக்கு நான் திரும்பணும் கர்த்தருடைய தேசத்துக்கு. இன்றைக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய தேசத்துக்கு திரும்பணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமே கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பதற்கான திட்டத்தை அவளுக்கு உண்டு பண்ணிட்டார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இழந்து போன சூழ்நிலையில் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பணும், இந்த பாவத்தை விட்டுட்டு, இந்த காரியத்தை விட்டுட்டு நான் ஏசப்பட்ட திரும்பணும்னு என்றைக்கு நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் திரும்பும் வரைக்கும் சில சீர்படுத்துதல் வராது. என்றைக்கு அதை விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோமோ கர்த்தர் சீர்படுத்துவதற்கான திட்டத்தை நம் வாழ்க்கையில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க, பாவத்தை அறிக்கை செய்கிறா, இதுவரைக்கும் நான் பண்ணிச்சு மன்னிங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு வருகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு அது வரைக்கும் பாவம் செஞ்ச அந்த நகோமி தன் உணர்வடைகிறா, ஆண்டவரே உமக்கு விரோதமா செஞ்சுட்டோமே, அந்நிய தேசத்தில் நாங்கள் குடி புகுந்துட்டோமே, எங்களுக்கு அழகான அப்பத்தின் வீடை விட்டுட்டு கர்த்தர் எனக்கு போஷிப்பாருங்கிற நம்பிக்கை இல்லாமல் இந்த சொந்த ஊரை விட்டு என்ன பண்ணிட்டேன் வந்துட்டு ஆண்டவரேன்னு உணர்வு வந்ததுக்கப்புறம் அவள் திரும்பவும் தன் தேசத்திற்கு செல்லுவதற்காக தன் மருமகள்களை கூட கூட்டிகிட்டு போகிறா. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த மருமகள் இன்னைக்கு தாயார் பாருங்க, அதனால தான் அந்த என்னப்பா அத்தையை நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமியாரை கருதுகிறேன். இப்போ அந்த அம்மா ஊருக்கு போகலாம் பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ண உடனே கூட யார் யார் இருக்கிற 2 மருமகள். யார்? ஒருத்தி பேர் ஓர்பாள், இன்னொருத்தி பேர் ரூத். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், இந்த மருமகள் என்னை விட்டு போயிட்டா நான் தனிமை ஆயிடுவேன், நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ உங்கள் அம்மாவோட வீட்டுக்கே போயிருப்பா, என் கூட வர வேண்டாம், நான் அங்கே போய் என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல, என் கூட நீ கஷ்டப்பட வேண்டாம், என் கூட வந்தால் உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உண்மையான அன்போடு கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மருமகளை பிள்ளையாக பார்க்குறாங்க. என் பிள்ளை இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என் கூட இப்படி கஷ்டப்படுமே, பேசாமல் ஒரு தாயார் வீட்டுக்கு போய் இரு அப்படின்னு சொன்ன உடனே ஓர்பாள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, மருமகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு, மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த ரூத் பாருங்க, நான் செத்தாலும் உம்மோடு கூட சாவேன், உங்கள் கூட தான் நான் இருப்பேன், என் கணவரனை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் எனக்கு நீங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிற என்னுடைய தாய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ரூத்துக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, வேறு வேறு இடத்துல பிறந்திருந்தாலும் அந்த அம்மா பாருங்க அவங்கள தாயா அவங்க பாவித்தாங்க, இந்த அம்மா பாருங்க இவங்கள மகளா பாவிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த அன்பினால தான் நகோமியுடைய வாழ்க்கை மேன்மையானது. நகோமி திரும்பினதுனால மட்டும் அல்ல, ரூத்தின் மேல் அன்பு வைத்ததுனால தான் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டா. ரூத் அந்த நகோமி மேல் அன்பு வைத்ததுனால தான் ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வந்தது. அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் திரும்பினா சரியாயிரணும், இல்லை, திரும்பும் பொழுது நம்மளோடு கூட இருக்க நம்முடைய குணங்களையும் சேர்த்து திருப்பும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் அந்த தாயை என்ன பண்ண போகிறாரு, அந்த அன்பு காட்டுற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வந்ததுக்கப்புறம், அந்த ஓர்பாள் முத்தம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இந்த ரூத் அவங்களை விடாமல் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறா, பற்றி கொண்டு இருக்கார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, ரூத் 1வது அதிகாரத்தில் 20-21 வாசிங்க பார்ப்போம். ம் 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 ஆமாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஓர்பாலை விட்டுட்டு போயிட்டாங்க. ரூத்தோட கூட என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா
சொந்த தேசத்துக்கு போகிறாங்க. போய் எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஊருக்காரங்க கேட்குறாங்க, எங்கே நகோமி மாதிரியே இருக்குதே, நகோமி மாதிரியே இருக்குதுன்னு கேட்டு, ஏம்மா நீ நகோமியா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள்னு சொல்லுங்கள், நான் கசப்புன்னு சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் எனக்கு கசப்பை கொடுத்தாரு, நான் சந்தோஷமாக போனேன், எனக்கு கர்த்தரை கசப்பை கொடுத்தாரு. கர்த்தரா மாறாவை மாற்றினார் அந்த அம்மாவை சொல்லுங்க. கர்த்தரா அந்த அம்மாவை கஷ்டப்படுத்தினாரு, கர்த்தரா போச்சுன்னாரு. அல்லேலூயா. அதனால சொல்கிறேன், ஒரு திட்டத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாவது தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து இருந்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. எடுத்தவங்க கௌத்தம் பண்ணிட்டு கடைசியில் கர்த்தரனை கைவிட்டுட்டாரு. இயேசு நம்ம கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, எனக்கு தரமாட்டீரா, எனக்கு கொடுக்க மாட்டீரா, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, கடவுள் இருந்தால் கூட இருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்காம இருக்கிறாரு, கடவுள் இருந்தால் என் வாழ்க்கை நடக்குமா, நிறைய டைலாக் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் அதை சொல்லுவோம்? பிரச்சனை வரும்போது சொல்கிறோம். அந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? நாம தாங்க. அந்த நகோமி அம்மாவோட பிரச்சனைக்கு காரணம் யார்? அந்த நகோமி தான். நகோமியோட குடும்பம் தான். கர்த்தரா தேசத்தை விட்டு போக சொன்னார். நான் அவனை போசிக்க மாட்டேன்னு சொன்னாரா? நான் அவனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? கொஞ்சம் பஞ்சம் வந்த உடனே தேசத்தை காலி பண்ணி சுகமாக 10 வருஷம் பாருங்கள் ஜாலியாக அந்த ஊரில் இருக்கிறாங்க. 10 வருஷமும் அழுக தான். நம்ம நினச்சிருக்கிறோம் கர்த்தரை விட்டு போயிட்டா உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கணும். வாய்ப்பு இல்லை. கர்த்தரை விட்டு என்றைக்கு போவோமோ அன்றையிலிருந்து நம்ம அழுது கொண்டு தான் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கும் காலை பிடிச்சிட்டு, ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு மட்டும் நான் போயிடக்கூடாது. கர்த்தரை விட்டு எந்த ஒரு மனுஷன் போனாலும் சரி, அவன் இன்றைக்கி பாரு கர்த்தரை விட்டு போன மனுஷங்களாம் பாருங்களேன், அந்த மனுஷன் ஆசீர்வாதமாக வாழ்கிறாங்களா, மேன்மையாக இருக்கிறாங்களா, உயர்ந்துட்டாங்களா? கர்த்தருக்குள் இருந்ததை விட கீழே தான் போயிருப்பாங்க. நம்மளை காப்பாற்றி நம்மளை வழிநடத்தி நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரை மறந்து நாம் போவோமானால், இதை கடனால ஒரு பாட்டு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாட்டு என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மேன்மைகளை கொண்டு வந்து ஆசீர்வாதமாக வாழச்சிருக்கிற கர்த்தரே நம்ம வேணான்னு சொல்லுவோம்னா எந்த தெய்வத்தை போய் கும்பிடுவேன்? அந்த பாடல் என்னப்பா? கர்த்தரையே நம்ம ஆகாத தெய்வம்னு சொல்லுவோம்னா எந்த தெய்வத்தை போய் சொல்லுவேன்? அந்த வரிகள் கேட்டேன். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். கர்த்தரை சேவிக்கிறதே நமக்கு ஆகாதுன்னு சொல்கிறோன்னா வேற எந்த கடவுள்கிட்ட போய் கேட்பீங்க? எந்த கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க. சொல்லுங்க, எந்த அம்மாட்ட போய் கேட்பீங்க? எந்த அம்மாட்ட போய் கேட்பீங்க? எந்த அம்மாவும் உங்களுக்கு காது கொடுத்து கேட்காது. காது கொடுத்து கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவரை இந்த கஷ்டப்படுத்துறீங்க. எந்த அம்மாட்ட போய், எந்த கடவுள்கிட்ட போய் கேட்பீங்க? எந்த கடவுள் உங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குது? வாமா உனக்கு அற்புதம் செய்கிறேன், நான் அது போனோன்னு சொல்லும். இங்கேருந்து என்ன பண்ணு, 500 குடம் தண்ணி எடுத்துடும், அப்புறமா உன் ஜெபத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, அந்த பிரச்சனை பண்ணி தலையில் 4 ரவுண்டு அடி, அப்புறமா உன் ஜெபத்தை நான் 4 ரவுண்டு அடித்து அப்புறம் ஐசியூவில் போய் ஐசியூ அதுக்கு தான் போகணும். ஆல்ரெடி கால் வழியில் வருவோம். சுவாமியார் சொல்லுவார், போயிட்டு ஒரு 10 குடத்தில் சுவாமிக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க. 10 ரவுண்டு. ஏசு சொல்கிறாரு, உண்மையாக வாழ்கிற உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு உண்மையாக உன்னை மேன்மையாக்குறேன்னு சொல்கிறாரு. உண்மையாக இருக்க முடியாமல் போய் என்ன பண்ணுறோம்? குனிஞ்சு குட்டிக்கரணம் அடிக்கிறது, தோப்புக்கரணம் போடுறது, காதை கிழிக்கிறது, வாயை கிழிக்கிறது, காலை கிழிக்கிறது, முடிய இருக்கிற நல்லா இருக்க முடிய மொட்டை எரிச்சுக்கிறது, கடைசியில் முடியே வளரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது. எவ்வளோ அழகாக நம்மளை வச்சுருக்கார் கர்த்தர். எங்கேயாச்சும் நம்மளை வேதனைப்படுத்துகிறாரா? எனக்கு இவ்வளோ லட்சம் வந்து காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறாரா? இல்லை உன் முடியை வெட்டி கொடுப்பா. ஏன் முடியை வெட்டி? கையை வெட்டினா வளராது. அதனால் நம்ம ஆட்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணுறது? முடியை என் மாதாமாக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன், முடியை அவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். வேறு ஏதாச்சும் வெட்டினா வளராதில்ல, அதனால் முடியை மட்டும் வெட்டி நம்ம ஆட்கள் அதுலேயும் நேக்கான ஆட்கள் தான். கடவுளுக்கு கொடுக்குறதுல கூட நம்ம என்ன பண்ணணும்? நேக்காக தான் கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தரை விட யாராலும் நம்மளை காப்பாற்றிட முடியும்?
எந்த தெய்வத்திட்ட போய் நீங்கள் கேட்பீங்க? என் கணவர் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறாரு, குடியை மாற்றுங்க. போட நானே ஒரு கட்டிங் போட்டு தானே இன்றைக்கி உட்காந்துக்கன்னு சொல்லும். போயிட்டு அதுன்னு சரி ஒரு குவார்ட்ரு வாங்கிட்டு வா. அப்புறம் என்ன பண்ணுற கணவருக்கு குவார்ட்ரும் ஒரு சுருட்டு வாங்கிட்டு வா, நான் குடிச்சிட்டு அப்புறமா அவனுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லும். ஆமாம் தானே? கடவுள்கள் தான் அப்படி தான் இருக்கு இன்றைக்கி. ஆமாம் இல்லையா? ஆனால் இயேசு சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீ கூப்பிடு முன்னாகவே உன்னுடைய ஜெபங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் போயிட்டு அங்கே அவருக்காக அந்த பிரச்சனை பண்ண வேண்டாம், அவருக்காக நீங்கள் எதுவும் பிரயாசப்பட வேண்டாம். அவர் சொல்கிறார், உன் சின்ன இருதயத்தை எனக்கு கொடு, அதுக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ணுறேன். இதுவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதுவே நமக்கு எவ்வளோ ஈஸியான ப்ராசஸ், எவ்வளோ ஈஸியாக கடவுளை தேடுற வழி. இங்கேருந்து இங்கே போகிற சர்ச் வீட்டு பக்கத்தில், ஆனால் இங்கேருந்து கோயிலுக்கு என்ன பண்ணுவோம்? மாவட்டம் தாண்டி போவோம், மாவட்டங்கள் தாண்டி, மாநிலங்கள் தாண்டி, விட்டா உலகம் தாண்டி எங்கேயாச்சும் விண்வெளியில் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே கூட. ஆனால் சர்ச்சுக்கு வாங்கியா, பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு வாங்கினா கூட நானும் சீக்கிரமாக வரணும் ட்ரை பண்ணுறேன், என்னால் வர முடியலை. கர்த்தர் மேலே வச்சுருக்க அந்த பக்தி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு நமக்கு. கோயிலுக்கு போய் வேஷம் போட்டு ஆடி, காதில் ஒரு பக்கம் குத்தி, வாயில் ஒரு பக்கம் குத்தி கிழிச்சு, கர்த்தர் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. கர்த்தர் சொல்கிறாரு, நேரத்துக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணு, அதிகமாக ப்ரேயர் பண்ணு, ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவரை தேடுன்னு தான் சொல்கிறார். எதாவது சொல்கிறாரு கர்த்தர், ஏதாவது பாவம் செஞ்சா நம்மளை சரிப்படுத்துகிறார், அவ்வளோதான். இதையே நமக்கு ஆகாதுன்னு சொல்கிறோன்னா வேறு எங்கே போய் தேடுவோம்? வேறு எந்த கடவுள் உங்களுக்கு பதில் கொடுக்க ரெடியாக இருக்குது? இப்போது வாமா உனக்கு வந்து ஆசீர்வாதத்தை ரெடியாக வச்சுக்கணும். எந்த கடவுள் நீங்கள் ரெடியாக இருக்கிறாங்க? எந்த கடவுள் நீங்கள் ரெடியாக இருக்குது? எந்த கடவுளும் ஒன்று கேட்குறக்கு நாதி இல்லாதனால தான் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த கடவுளும் எனக்கு பதில் கொடுக்காதனால தான் இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட என் ஜெபத்தை கேட்கிறவட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தரையே தேடுவது ஆகாது என்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை தீர்மானம் செய். எந்த கடவுளை போய் தேடுவேங்கிறத இன்றைக்கு தீர்மானம் எடு. எந்த கடவுள் நமக்கு வெயிட் பண்ணல இன்னைக்கு, ஆனால் இயேசு இன்றைக்கும் நீ என்றைக்கு திரும்புவாய் என்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என்றைக்கு ஆண்டவருக்கு நேரம் நீ திருப்பப்படுவேன் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நீ திரும்பவும் வளவும், வாழ்க்கை சில பிரச்சனைகள் இருக்கும், நான் திரும்புவோனா திரும்பவும் நம்மளை ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இதுதாங்க ரகசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். கர்த்தரிடத்தில் திரும்பிட்டோன்னா ஆசீர்வாதம் வச்சிருவார். திரும்பாமல் ஓடுவோனா, பிடிச்சிக்கிட்டே இதுதான் எனக்கு வேணும், இதை விடவே மாட்டேன், இந்த பாவத்தை விடவே மாட்டேன் ஓடுவோனா ஆசீர்வாதம் வராது. என்றைக்கு விட்டுட்டு திரும்புகிறோமோ கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நம்ம கடன் இந்த ராத்திரியில் கூட முடிக்க அவரால் முடியும். நம்முடைய பிரச்சனைகள் இந்த ராத்திரியில் முடிக்க முடியும். எப்போ தெரியுமா? விட்டுட்டு வரும்போது. கர்த்தருக்கு பிரியமில்லாத விட்டுட்டு வரும்பொழுது, கர்த்தர் திரும்பி வரும்பொழுது நம்மளை சீர்படுத்தி நம்மளை அழகாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். என் நகோமியை தான் முடிவு பண்ணுறாங்க, இது வரைக்கும் இழந்துட்டேன், இனி இழக்க மாட்டேன், இதுவரைக்கும் பட்டுட்டேன். நான் சொல்கிறேன், மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லவனாக இருங்க, திரும்பவும் வீழ்கிற அளவுக்கு பைத்தியமாக இருக்காது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்திட்டானா மன்னிச்சிருங்க, ஆனால் திரும்பவும் பயணம் பண்ணிடக்கூடாது, விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு ஞானம் உங்களுக்கு கொடுக்கல, கொடுக்காம இல்லை கர்த்தர் உங்களுக்கு. உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிங்க, நிச்சயமாக மன்னிங்க. திரும்பவும் போய் காயப்படுத்துகிற மாதிரி நின்றுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் கையால் அடித்தவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. அதனால சொல்கிற பாவம் என்பது அப்படி தான். ஒரு டைம் நீங்கள் விழுந்துட்டீங்களா அதை விட்டு திருந்திருங்க, திரும்ப போய் விழுந்துடாதீங்க. விழுந்தது ஓகே, மனுஷன் விழுந்துருவான் தான், மனுஷனால் என்ன பண்ண முடியாது, தன் சுயபலத்தால் நிற்க முடியாது தான். ஆனால் விழுந்துட்டேனா திரும்ப விழாதபடி எச்சரிக்கையார். பாவத்தில் கிடந்த இந்த விபச்சாரம் செஞ்ச ஸ்திரீயை பார்த்து ஒரே வார்த்தை சொல்கிறார், இனி பாவம் செய்யாத. இதுவரைக்கும் செஞ்சுட்ட ஓகே, இந்த சண்டே சர்வீஸ் வரக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கையில் பாவம் இருந்திருக்கலாம், சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது இனி பாவம் செய்யாத, இனி உன் வாழ்க்கையை செய்யாத, இனி இந்த காரியத்தை தொடாத, இனி இந்த ஃபோனை தொடாத, இனி இந்த மனுஷனோடு கூட பேசாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. நகோமி தான் முடிவு பண்ணிட்டாங்க, என் பிள்ளை செத்துருச்சு, கணவர் செத்துட்டாரு, ஒரே ஒரு மருமக மட்டும்தான் கூட இருக்குது, அதை கூட்டி நம்ம ஊருக்கு போனால் போய் எங்கள் வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஏப்பா நகோமி நீ தான் நகோமியா ரொம்ப நாளாச்சு பார்த்துன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, நகோமின்னு சொல்லாதப்பா, நான் மாறா, நான் கஷ்டப்பானவன், என் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவன், அதுக்கெல்லாம் காரணம் இயேசு, அதுக்கெல்லாம் காரணம் இயேசு தான் கிடைச்சார் நமக்கு.
ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறதில்ல, திருப்பி நம்மளை சண்டை போகிறது இல்லாதனால எதுக்கெடுத்தாலும் ஏசு தான் காரணம், ஏசு தான் காரணம். பிசாசு வந்து ஒரு நாள் ஆண்டு விட்டு அழுதானாமா. என்ன அழுதானாமா? இந்த பயலுவை செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதுக்கெடுத்தாலும் பிசாசு காரணம், பிசாசு காரணம், பிசாசு காரணம், என்னையவே என்ன பண்ணுறாங்க, என்னையவே குறை சொல்கிறாங்கன்னு வந்து ஆண்டு விட்டு அழுதுட்டு போச்சான். பண்ணுறதெல்லாம் நாம பண்ணிட்டு பிசாசுக்கு நாம இடத்த கொடுத்துட்டு பிசாசை வீட்டுக்கு நாம கூட்டிகிட்டு போயிட்டு பிசாசின் வீட்டுக்குள் புகுந்து வந்ததை நான் பார்த்தேன். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. இடத்த நாம கொடுத்துட்டு பிசாசை போய் குறை சொல்ல என்ன பிரயோஜனம் இருக்கு? இடத்த நாம வீட்டுக்கு அவரை அலையா விருந்தாளியா வீட்டுக்கு வர வச்சுட்டு அதுக்கு நாம அதை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த அம்மா முடிவு பண்ணுறாங்க, சரி ஓகே, என் வாழ்க்கையில் இப்படி மாறாள் ஆயிடுச்சு, இனிமேவாச்சும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் அந்த அம்மா திரும்புகிறாங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒருபோதும் சாபத்தை கொடுக்கிறவர் அல்ல, சபிக்கிறவரை கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவர்னு சபிக்கிறவரா? ஆண்டவர் குறை கண்டுபிடிக்கிறவரா? குற்றம் சுமத்துகிறவரா? கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்தி நம்மளை சிறப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கே ஒரு சுய தீர்மானத்தை எடுத்தது போல நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? நான் கர்த்தரிடத்தில் திரும்பணும். இன்றைக்கு ஏசப்பட்ட திரும்பணும். இதுவரைக்கும் ஓடிட்டேன், ஓகே, இதுவரைக்கும் இழந்துட்டேன், ஓகே, இனி ஒன்றை நான் இழக்கக்கூடாது. இழந்து போன சகலவற்றினை திருப்பி கொள்ளணும். அல்லேலூயா. எப்போ தெரியுமா? தீர்மானம் எடுக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில், உத்தரவாதம் எடுக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். இன்றைக்கி ஒரு குடும்பத்திற்கு நல்லா உழைத்து நல்ல சம்பளம் வாங்குற குடும்பத்தில் தேவையா தேவையில்லையா? தேவையில்லையாங்க? இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இல்லாத விட தகப்பனை நல்லா ஒரு வேலையை கற்றுக் கொடுத்துருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறார், அவர் நிச்சயமாக குடும்பத்துக்கு தேவையே இல்லை? சொல்லுங்கள், தேவை. யாரும் பதில் பேச தேவையா இல்லையா? தேவை. இன்றைக்கி உங்கள் குடும்பத்திலையும் ஒரு கணவர், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய குடும்பத்தில் யாரும் நல்லா சம்பாதிக்கணும், நிச்சயமாக தேவை. ஆனால் அதற்கும் ஒரு படி மேலே குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவன் முதல்ல தேவை. அல்லேலூயா. குடும்பத்தில் இது இருந்தாலும் அது இருந்தாலும் குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவங்க நிச்சயமாக தேவை. குடும்பத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னோடய தாய் என்னுடைய குடும்பத்திற்கு உத்தரவாதம் எடுத்தாங்க. என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணாங்க, அவருடைய கணவருக்காக ஜெபம் பண்ணாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு ஜெபம் பண்ணுறாங்க. வடித்த கண்ணீர், அவங்க சிந்தின ரத்தம், அவங்க பட்ட பாடுகள், அவங்க உத்தரவாதம் எடுத்ததுனால கர்த்தரின் குடும்பத்தை மீட்டு எடுத்து வந்திருக்கிறார். இன்றைக்கும் பலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுப்பதில்லை. அவங்க ஒரு பக்கம் போவாங்க, இவங்க ஒரு பக்கம் போவாங்க. வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏதோ குடும்பத்தில் வாழ்ந்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி வாழ்ந்து கொடுக்க அநேகர். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு உத்தரவாதம் எடுக்கணும். அதில் பெண்களாகி நீங்கள் உத்தரவாதம் எடுப்பதில் முக்கியமாக வாங்க. பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய, கர்த்தருக்குள் நடத்தக்கூடிய தாளந்துகளை யாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா தாயாராகிய உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் ஒரு பக்கம் கண்டித்தாலும் அவர்களை கொஞ்சம் தான் நடத்த முடியும். ஆனால் தாயார்களது மட்டும்தான் கர்த்தருக்குள் பிள்ளைகளை கொண்டு போக முடியும். எதுக்கெடுத்தாலும் கணவரே குறை சொல்லக்கூடாது. இதை வந்து கேளுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு. கணவர் கடமை என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைத்து அதை சரி செய்வது. ஆனால் மிகப்பெரிய பொறுப்பு யாரோட கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அது பிள்ளைகள் சரியில்லைன்னா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைகள் சரியில்லைன்னா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். தகப்பன் கணவரால் வேலைக்கு போயிடுவார், அவங்க போய்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் தாய் தான் கூடவே இருந்து அவங்கள, தாய் நினச்சா என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் மாற்ற முடியும். என்னை மாற்றின என் தாய், ஆண்டவருக்கு பின்னாடி, ஆண்டவருக்கு அப்புறம் என்னை இந்த நிலைமைக்கு மாற்றினதே என்னோட எல்லா கிரெடிட்ஸுமே என் தாய்க்கு தான். திருமணத்துக்கு அப்புறம் சில காரியங்களை மாற்றினது என்னோட மனைவி. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு யோசித்து பாருங்கள், பெண்களாகி நாம் எவையெல்லாம் மாற்றிருக்கிறோம். வசனம் சொல்லுது, திருமணம் ஆனதுக்கப்புறம் உன்னுடைய கணவரை ஞானவான மாற்ற வேண்டியது பெண்ணுடைய கடமை. ஞானவத்தில் வசனம் சொல்லு, திருமணம் ஆயிடுச்சுன்னா பெண்ணால் உன்னை மாற்ற முடியும். கணவருக்கு என்ன தெரியுமா? அவனை ஞானவானாக மாற்றுவாங்க, ஞானத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்திருக்கிறீங்க? எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கி குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுத்திருக்கிறீங்க? கணவனுக்காக ஒரு ஜெபம் வந்துட்டாலே என் கணவனுக்காக ஜெபிப்பேன், பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். இன்றைக்கும் பல தாய்மார்கள் அவங்க வடித்த கண்ணீரால் தான் இன்றைக்கி குடும்பங்கள் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
அல்லேலூயா. இன்றைக்கி உன் தாய் வடித்த கண்ணீர்னால தான் இன்றைக்கி வாலிப பிள்ளையே நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. அவங்க அடிக்கலைன்னா நீங்கள் உட்காரவே முடியாது. இன்றைக்கி தகப்பன் தாய் யாரோ ஒருத்தங்க உனக்காக கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி வடித்த கண்ணீர் தான் இன்றைக்கி உன்னை உட்கார வச்சுருக்கீங்க. இல்லைன்னா இங்கேயே சுற்றிட்டு இருப்போம். இல்லைன்னா நம்மளை பிடிக்கிறது யார்? கர்த்தரை தவிர யாரும் பிடிக்க முடியாது. இன்றைக்கி பாருங்க, சின்ன குழந்தை வந்து இன்றைக்கி ஆண்டு சமூகத்தில் உட்காந்துருக்குன்னு அது காரணம் என்ன? தன் தாயார் என்ன பண்ணுறாங்க? உத்தரவாதம் எடுத்துருக்கிறாங்க. பிள்ளை தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உத்தரவாதம் எடுக்க. இன்றையிலேருந்து ஒரு உத்தரவாதம், என் குடும்பத்திற்காக நான் உத்தரவாதம் எடுக்கணும், உத்தரவாதம் எடுக்கணும். இந்த நகோமி அதுக்கப்புறம் தான் உத்தரவாதம் எடுக்கிறாங்க. என் குடும்பத்திற்காக நான் உத்தரவாதம் எடுக்கணுங்கிற அந்த தலைமை பொறுப்பு எப்போ அவகிட்ட வருதுன்னா, எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம். அல்லேலூயா. அவன் முடிவு பண்ணுறான், தீர்மானம் எடுக்கிறான். அதே தான் சொல்ல வரேன். ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தரிடத்தில் நான் திரும்பணும், என் குடும்பத்தை நான் திருப்பணும், பழைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும், ஜெபிக்கணும், விசுவாசமாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும்னு என்றைக்கு நாம் திரும்புவோமோ, சுயமாய் நாம் முடிவெடுப்போமோ, அன்றைக்கு கர்த்தர் நம்மளை திரும்பவும் வசனத்தில் சொன்னபடி சீர்படுத்த ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முடிவெடுத்ததுக்கு பின்பதாக போய் தேவ சித்தத்தை கேட்காம, முடிவெடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் சித்தத்தை போய் கேளுங்க. இந்த நகோமி பண்ண தப்பு தான். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் கேட்டிருந்தாங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? அனுமதிச்சிருக்க மாட்டார். எல்லாம் முடிவெடுத்து கிளம்பி ஊருக்கு போய் இழந்ததுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சான்னு கேட்டால் இது நியாயமானது அல்ல. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ அந்த நாட்களிலே அங்கே பெத்லகேமிலே அறுப்பின் காலம் வருகிறது. நல்ல அறுப்பின் காலம்னா என்ன? இப்போ பொங்கல் வந்துச்சு இல்லையா? பொங்கல் அறுப்பின் பண்டிகை. அதே போல் அந்த நாட்களில் என்ன நடக்குது? அந்த பெத்லகேம் ஊரிலே இந்த மாதிரி செஞ்சிருக்க ஒவ்வொரு நெற்கறி இதெல்லாம் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி அறுப்பின் காலம் வரும் பொழுது அந்த நிலத்து அறுப்பின் வேலைக்கு என்ன பண்ணுறாங்க? மாமியார் மருமகளும் ஒன்றா வேலைக்கு போகிறாங்க. போகிறப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க வேலை செய்கிற நிலத்தினுடைய அதிகாரி யார் தெரியுமா? போவாஸ் என்கிற ஒரு மனிதன். நல்ல கவனிங்க. போவாஸ் என்கிற ஒரு மனிதன். ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தேவ செய்தி. போவாஸ் என்கிற மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? அந்த நிலத்துக்கு வேலை செய்ய போகிறாங்க. அங்கே போனோன்னே சில கான்சர்வேஷன் நடக்குது. இந்த போவாஸுக்கு ரூத்தின் மேலே ஒரு விருப்பம். இந்த ரூத்தை விட அதிகமாக நகோமிக்கு அந்த போவாஸை எப்படியாச்சும் இந்த ரூத்துக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப விருப்பம். ஒரு மாமியார் பாருங்க, தன் மருமகளுடைய சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது ஒரு மாமியார். ஒரு மருமகள் தாயாருடைய மாமியாரோட சந்தோஷத்தை இப்போ எதிர்பார்க்கிறத ஒரு தாயார், ஒரு மருமகன். ஐயோ, நான் விட்டுட்டு போயிட்டேன், என் மாமியாருக்கு யாரும் இல்லையே, என் மாமியார் கூடவே இருக்கணும்னு சொல்ல உண்மையான மருமகன். இந்த தாயார் பாருங்க, என் கூடயே இந்த பிள்ளை இருந்து கஷ்டப்படக்கூடாது, இந்த பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கணும். அப்படிப்பட்ட மாமியார்கள் மருமகள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? தனியாக கேப்பு கிடைச்சா போதும், எப்படா குழவிகளை தூக்கி தலையில் இந்த மாதிரி தனியாக கேப்பு கிடைக்கட்டும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமி ரூத்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அன்பு. இந்த நாட்களில் அதெல்லாம் தணிஞ்சு போயிடுச்சு. அந்த நாட்களில் பாருங்கள் எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படியே கூடவே வச்சுக்கணும், இவளை வந்து நல்லா வாழ வைக்கக்கூடாது, இப்படியே வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் எனக்கு பணிவிட செய்ய வச்சுக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கலாமா இல்லையா? ஆனால் அவள் அது எனக்கு கூட வேலை செய்ய வேண்டாம், அந்த பிள்ளை வந்து சந்தோஷமாக இருக்கணும், தன் சுகத்தை வாழணும், மேன்மையாக இருக்கணும், இந்த நாட்களில் சந்தோஷம் வாழணுங்கிற அந்த எண்ணத்தோடு கூட அந்த போவாஸுக்கு திருமணம் வைக்கணுங்கிற அந்த எண்ணம் அவளுக்குள் ஏவினது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற மருமகள் மாமியார் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கி மருமகளாக இருக்கிற நீங்கள், மாமியாராக போகிற நீங்கள் எப்படி இருக்கிறோம்? நாம் நகோமியை போல இருக்கிறோமா? ரூத்தை போல இருக்கிறோமா? அந்த ஒரு நேசம், அந்த ஒரு பாசம், அந்த ஒரு பற்றுதல், அந்த ஒரு அரவணைப்பு, அந்த ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை இன்றைக்கி நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. நீங்களாம் வருங்காலத்தில் டிப்ஸ் உங்களுக்கு மருமகளாக வருகிற பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருக்கணும்? உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது என்னுடைய பிள்ளையாக நீங்கள் பாவிச்சா மட்டும்தான், அவங்களுடைய அம்மாவை நீங்கள் பாவிச்சா மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு மேன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும், உயர்வுகளை பார்க்க முடியும். ஒரு திட்டத்தை தீர்மானமாக எடுக்கிற ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. வேதத்தின்படி நம்ம கீழ்ப்படியணும்னா இதற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தின்படி நம்ம வாழணும்னா, கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா மனுஷனை முதலாவது நம்ம பிரியப்படுத்தணும். கண்ணால் பார்க்கிற மனுஷனிடத்தில் அன்பு கூற முடியாது. நம்ம காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்கிறது எவ்வளோ பொய்.
கண்ணால் பார்க்குற மனுஷன் அன்பு செலுத்த முடியாது. நம்மளால் எப்படிங்க காணாத தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும்? கண்ணால் பார்க்குற என் அண்ணன்ட்ட அன்பு செலுத்த முடியல, தங்கச்சிட்ட அன்பு செலுத்த முடியல, அப்பாட்ட அன்பு செலுத்த முடியல, அம்மாட்ட அன்பு செலுத்த முடியல, மனைவிட்ட அன்பு செலுத்த முடியல, பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்த முடியலனா கண்ணால் பார்க்க முடியாத இயேசுட்ட அன்பு செலுத்துறேன் சொல்வதும் பொய் தான். ஆமாம் தானே? ஆமாம் இல்லையா? அல்லேலூயா. இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இயேசுவை நேசிப்பேனா என் கணவரை நேசிக்கிறேன். நான் இயேசு உண்மையாக நம்புகிறேன்னா என் மனைவி மேலே அன்பு இருக்குது. இயேசு உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன்னா என் மருமகளை ஏற்றுக்கொள். இயேசு உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன்னா என் மாமியாரை உண்மையாக நேசிக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த ஒரு அன்பை பாருங்கள், வேதத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு கர்த்தர். அந்த விடாமல் பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த அன்பு, ரூத்துக்கு விட மனசு இல்லை, நகோமிக்கு விட மனசு இல்லை, ஆனால் 2 பேர்த்து மேலேயும் அந்த அன்பு பற்றி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. எப்பயுமே இதை பாருங்கள், உடனே இதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? அது கூட வீட்டுக்காரர்ல, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரனால தான் பிரச்சனைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்கள் இல்லைனாவே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இல்லை, எல்லாத்தையும் இழந்த போது கூட அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் அன்பாக இருந்த கணவன் மேலே அன்பாக இருந்த ரூத்து, அது வரைக்கும் தன்னுடைய கணவன் மேலே அன்பாக இருந்த நகோமி தன்னுடைய அன்பை எங்கே வச்சுக்கிட்டாங்க? மருமகள் மேலும் மாமியார் மேலே வச்சுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இந்த ஒரு அன்பு வந்துட்டாலே பல குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. பல குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வராது. அல்லேலூயா. அந்த ஒரு அன்பின் ஐக்கியம் வந்துட்டாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நகோமியை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், பிள்ளை பிறக்கும்போது கூட வசனம் சொல்லுது, ரூத்துடைய பிள்ளைன்னு சொல்லலை, நகோமியின் பிள்ளைன்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நகோமிக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த அன்பின் ஐக்கியம் அவர்களுக்குள் வந்தது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த பிள்ளை என்ன பண்ணிடணும், அந்த போவாசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறதுக்காக அந்த அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த போவாசோடு கூட திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த மாமியார் சொல்வதை ஒரு பேச்சு கூட தட்டாமல் அந்த மருமக கீழ்ப்படுகிறா. அவங்க நினச்சி சொல்லியிருக்கலாம், இல்லைம்மா வேண்டாம், இது அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாமியார் பேச்சை ஒரு பேச்சு கூட என்ன பண்ணல, மருமக தட்டலை. ஒன்றை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், மாமியார்கள் மருமகள்கள் இங்கே இருக்க, இது நம்முடைய அப்பா வீடு கிடையாது. அதே போலவே இதுவும் மாமியார்களுக்கு இது அப்பா வீடு கிடையாது, மருமகளுக்கு இது அப்பா வீடு கிடையாது, மாமியாருக்கு இது அப்பா வீடு கிடையாது. 2 பேருமே வந்திருக்குது எங்கே தான்? எந்த வீடு தான்? புகுந்த வீடு தான். அல்லேலூயா. அப்போ ஒருவர் மேலே ஒரு அன்பு நமக்குள் வருமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது. சாத்தானோட பெரிய திட்டம் என்ன தெரியுமா? பிளவுகளை ஏற்படுத்துவான். அந்த பிளவுகளை சரி செஞ்சுட்டோனாவே, சாத்தானோட திட்டத்தை தோற்கடிச்சிட்டாவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்த உடனே கர்த்தர், அந்த திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன தெரியும்? பேர் வைக்கிறாங்க ஓபேத் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அந்த ஓபேத்துங்கிற பேருக்கு ஆராதிப்பவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இழந்த அந்த பிள்ளை, அந்த நகோமி அம்மா தேவனிடத்தில் திரும்ப வேண்டுங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் அந்த மருமகளுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அந்த அம்மாவுக்கும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து கர்த்தர் அவரை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஓபேத்துடைய வம்சத்தில் தான் தாவீது பிறந்தார். அந்த தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த அம்மாவுக்கு! இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாளர் பிறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த கோத்திரத்தில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். தாவீதன் சந்ததியாளர் பிறந்திருக்க எவ்வளோ பெரிய பாக்கியம்! யோசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் நாம் திரும்புவோமானால் கர்த்தரும் நம்மளை கனம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது நகோமி பாவம் செஞ்சுட்டாங்க தான், தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிட்டாங்க தான். ஆனால் திருமணங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் வேதத்தை எடுத்து வாசிங்க பாருங்கள். கடைசியில் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. அந்த பிள்ளைகளெல்லாம் செத்து போய் சந்ததி இழந்த அவளுக்கு வேதம் சொல்லுகிறது. ரூத் அதே 4வது அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க. அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொல்கிறாங்க? நகோமிக்கு பிறந்துச்சு, ரூத்துக்கு தான் பிள்ளை பிறந்துச்சு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பிள்ளை இழந்து போய் செத்து போய் நின்ற, வாழ்க்கையே முடிந்தது நின்ற அந்த நகோமிக்கு ஒரு பிள்ளையை பிறந்ததென்று வாழ்த்தி அதற்கு ஓபேத், கர்த்தரை ஆராதிப்பவன் என்று பெயர் வச்சாங்க.
இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நேசிங்க. உங்களை மேன்மைப்படுத்தணும்னா முதல்ல நீங்கள் மனைவிகள் மேன்மையாகணும்னா கணவனை மேன்மையாக்கி பழகுங்க. அல்லேலூயா. கணவன் மேன்மையாகணும்னா மனைவியை மேன்மையாக்கி பழகுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் மேன்மையாகணும்னா பெற்றோர்களை மேன்மையாக்கி பழகுங்க. பெற்றோர்களை உயர்த்தி பேசி பழகுங்க. பெற்றோர்கள் நல்லா இருக்குன்னா பிள்ளைகளை உயர்த்தி பேசி பழகுங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் விட்டுக்கலனாவே சாத்தானுக்கு இங்கே வேலையே கிடையாது. சாத்தானுக்கு வேலை கொடுக்கறதுனால தான் சாத்தான் வரான். சாத்தானுக்கு வேலை கொடுக்கலன்னா அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? வேறு குடும்பத்துக்கு போயிடுவான். நம்ம இடம் கொடுக்காத வரைக்கும் சாத்தானால் கர்த்தர் சித்தம் இல்லாமல் நம்ம ஒரு முடியை கூட தொட முடியாது. அல்லேலூயா. அதனால் குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பம், நமக்கு கொடுத்துருக்கிற மனைவி, நமக்கு கொடுத்துருக்க பிள்ளைகள், நமக்கு கொடுத்த தகப்பன் தாய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுமானால் ஒருவராலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளையோ போராட்டத்தையோ கொண்டு வர முடியாது. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. என்ன அவங்கள பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நகோமி கர்த்தரிடத்தில் திரும்பினாள், அந்த திரும்பினதை கர்த்தர் கனம் பண்ணினார். அந்த திரும்பினது நிமித்தமாக கர்த்தர் அவளை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப, பிள்ளைகள் இழந்து போனால் அதற்கு அவ பேரை வச்சே பிள்ளைய சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நகோமியின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி மாத்திரம் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 2 குமாரர் இருந்த வீடு எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்தில் 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் இளையவன், ஒரே மூத்தவன். அவனுடைய தகப்பனார் மிக செல்வந்தமானவராக இருக்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இளைய குமாரனுக்குள்ள ஒரு ஆசை வருது. என்ன பண்ணணும்? என் தகப்பனுடைய சொத்தை என்ன பண்ணணும்? பங்கு பிரிச்சுட்டு நான் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதே போல் சண்டை போட்டு தகப்பன் இருந்து சொத்தை பிரிச்சுட்டு என்ன பண்ணுறான்? ஊராக போகிறான், ஜாலியாக சுற்றுறான். இங்கேருந்து லடாக் போகிறான், இங்கேருந்து கொடைக்கானல் போகிறான், மூணார் போகிறான், ஊட்டி போகிறான். எல்லா ஊருக்கும் காசு இருக்கிற வரைக்கும் ஜாலியாக போகிறான். இப்போ என்னாச்சு? இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக பர்சிலேருந்து தீர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகிறதுல சோத்தை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க. பண்ணிதிங்கிற தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலை. பண்ணிதிங்கிற சோறு கூட அவனுக்கு என்ன பண்ணலையாமா, கிடைக்கலன்னு வசனம் சொல்லுது. அவன் யோசிக்கிறான். அப்போ தான் எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கே நல்ல கறி விருந்து போட்டோம், இன்றைக்கி பாரு வீட்டை விட்டு வெளியே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் படுறேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா வீட்டில் நல்ல நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டனே, வேலைக்காரனு கூட நல்ல சோறு போட்டனே, இன்றைக்கி எனக்கே இப்படிப்பட்ட நிலைமையான்னு சொல்லி அன்றைக்கு திருமணங்கிற எண்ணம் அவனுக்குள் வருகிறது. அவன் நினச்சிருக்கலாம், ஐயோ இப்படியே வாழ்ந்து செத்துருவோம், இல்லை வேற எங்கேயாச்சும் வேலை தேடி போவோம், இல்லை வேறு மனுஷன் கையை காலை பிடிப்போம். இல்லை, அவன் நினைக்கிறான், இனிமே வேலைக்காகாது, என் அப்பாவிடத்தில் நான் திரும்ப போகிறேன், என் அப்பாவிட்ட நான் திரும்ப போகிறேன். அவன் திரும்புகிறான். திரும்பி தூரத்தை வரதை அவங்க அப்பா பார்க்குறாரு. பார்த்த உடனே சீமக்கட்டை எடுத்து வந்தாரா? சீமக்கட்டை எடுத்துகிட்டு இவனைய பருப்பாமத்தை எடுத்துகிட்டு கரண்டி எடுத்துகிட்டு தள்ளிடுறோண்டா வந்தாரா? பார்க்குறார். தூரம் பார்த்த உடனே ஓடி வருகிறார். ஓடி கட்டி பிடிச்சி முத்தம் குடிச்சு, மகனே எங்கடா போனேன், இனி எப்படா திருப்பி வருவேன்னு என்னை காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறார். இதுதான் இயேசுவோட அன்பு. அது நம்ம என்றைக்கு திரும்பவும் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அவன் திரும்பி தூரத்தில் வரதை பார்த்த உடனே எல்லாம் நினச்சிருப்பாங்க, அப்பா இவனை அடித்து என்ன பண்ணுவார், வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவார். ஆனால் அப்பா பாருங்கள், அவனை முத்தமிட்டு அவனை அனைத்து கையில் இருக்கிற மோதிரத்தை அவனுக்கு போட்டு விட்டு, அப்பா அவன் பிள்ளை சொல்கிறான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்பா, நீங்கள் என்னை பிள்ளையை ஏற்றுக்க வேண்டாம், இவ்வளோ தப்பு செஞ்சுட்டேன், வேலைக்காரரில் ஒரு ஸ்தானத்தையாச்சும் எனக்கு கொடுங்க. வேலைக்காரரோடு வேலைக்காரன் நான் என்ன பண்ண உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லும்போது, அப்பா என்ன வேலைக்கார வச்சுட்டாரா? அவன் என் பிள்ளை திருந்திட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? சந்தோஷப்பட்டு அதிலும் அழகாக அவனை உயர்த்தி ஆரம்பித்தார். அழகான வஸ்திரத்தை போட்டு, தூக்கடா வெள்ளாட்டு குட்டியை அடித்து என் பிள்ளை நல்ல சோறை போடுங்கடான்னு சொல்லி பிள்ளையை அவ்வளோ அழகாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்திலிருந்து திருந்தி வருவோன்னா அவர் நம்மளை இப்படி தான் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை வந்துருச்சே கேள்வி கேட்க மாட்டேன், எங்கடா போன இவ்வளோ நாள், போய் 10 பனிஷ்மெண்ட்டை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டார். என் பிள்ளை வந்துருச்சேன்னு சந்தோஷத்தோடு கூட, அவர் திட்டம் நிறைவேற போகுதுங்கிற எண்ணத்தோடு கூட, பிசாசை வெக்கப்பட போகிறாங்கிற எண்ணத்தோடு கூட திரும்பவும் நம்மளை அணைத்து கொண்டு நம்மளை இங்கே வாழ வைத்து, எந்த ஸ்தானத்தை இழந்து போனோமோ அந்த ஸ்தானத்தில் மாத்திரமல்ல அதற்கு மேலான ஸ்தானத்திலே நம்மளை கொண்டு போய் அமர வைக்க அவரால் முடியும். அதற்காக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும், திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்புங்க. திரும்பவும் தேவனிடத்தில்
திரும்ப வேண்டும். அல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு ஒருபோதும் மாறாத அன்பு. அதே போல தான் இயேசுவின் அன்பும் கூட. அது இன்றைக்கி பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுன்னா துரத்தி விட்டுருவோமா உடனடியாக? ஒரு பிள்ளை ஒரு தப்பு செஞ்சிருச்சு, ஊரே சேர்ந்து பிரச்சனை பண்ணாலும் என் பிள்ளைங்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள, என் பிள்ளை எனக்கு பெருசு தான். ஊருக்கே அந்த பிள்ளை இது துரத்தி விட்டுன்னு சொன்னாலும் என் பிள்ளை எனக்கு பெருசுதான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தகப்பனுடைய அன்பே அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்தின் தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் விட்டு நம்ம தூரமாக போயிருக்கிறோம். அதை அவருக்கு நினச்சி கவலைப்படுவார் தான், அதை நினச்சி அவர் கஷ்டப்படுவார் தான். ஆனால் அவருக்கு தெரியும், என் பிள்ளை என்றைக்கு என்கிட்ட திரும்பி வருதோ அன்றைக்கு அந்த பிள்ளையை அலங்கரித்து இதே பட்டணத்தில் ஆசீர்வதித்து எதெல்லாம் இழந்து போச்சோ, எதெல்லாம் இல்லாமல் போச்சோ அதெல்லாம் திரும்ப அவனுக்கு கொடுத்து திரும்ப அவனை நிற்க பண்ணுவேன், திரும்ப அவனை வாழ வைப்பேன், திரும்பவும் மேன்மைப்படுத்துவேன் சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் முடிவு பண்ண போகிறீங்க? இந்த வேத வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 15 அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. எரேமியாவின் புஸ்தகம் பேஜ் நம்பர் சொல்லுங்கப்பா. எரேமியாவின் புஸ்தகம் 15 அதிகாரம் 894 பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 894. எடுத்தவர்கள் வாசிங்க. எல்லாரும் வாசிக்க போகிறோம். எரேமியா 15:19 வாசிங்க. இப்போ வேணாம், ஆளுக்கு ஒரு பக்கம் வாசிங்க. 1 2 3 வாசிங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அவரிடத்தில் திரும்புவீர்களானால் கர்த்தர் திரும்ப உங்களை சீர்படுத்துவார். இழந்து போன வாழ்வு, ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்வு, நிம்மதி இழந்து போன அந்த வாழ்வு, நிம்மதியோடு இருந்த அந்த சமாதானமான நாட்கள், சந்தோஷத்தோடு கூட இந்த சமாதானமான நாட்களை கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப தர முடியும். அல்லேலூயா. கர்த்தரால் திரும்ப உங்களை அலங்கரிக்க முடியும். இடிந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளை சீர்படுத்த முடியும். உடைந்து போன நிலைமையில் இருந்தாலும் நம்மளை ஒட்ட வைத்து ஆசீர்வதிக்க முடியும். நம்மளால் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீ கர்த்தரிடத்தில் திரும்ப. பிரச்சனை வந்துருச்சா, உலகத்தில் ஓடி போய் நிற்காத, தேவ சமூகத்தில் அமர்ந்துரு. அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க? இன்றிலிருந்து நான் திரும்ப போகிறேன் ஆண்டவருக்காக வாழும்படியாக. அல்லேலூயா. திரும்புறது மட்டும் இல்லை, திருந்துறது. அல்லேலூயா. ஆண்டவரே, பாவத்தை அறிக்கை செய்தால் மட்டும் பத்தாது, விட்டு வர்றவன் தான் ஆசீர்வாதமாக வாழ்வான். இன்றைக்கி ஜபத்தை கேட்டுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு போயிட்டு அதே செஞ்சால் போதாது. வீட்டுக்கு போனாலும் சரி, ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன். ஜபத்தை கேட்டு வீட்டுக்கு போனோடனே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், இது வரைக்கும் காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே, இது வரைக்கும் உங்களை வேதனைப்படுத்திட்டேன், இனிமேல் உங்களை வீட்டுக்கு போனோடனே டிவியை போட்டு பிக் பாஸ் பார்த்தோம், சீரியல் பார்த்தோன்னா விளங்காது. இன்றைக்கி ஜெபம் போயிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், இன்றையிலிருந்து உமக்காக நான் வாழ போகிறேன். வீட்டுக்கு போனவுடனே ஃபோனை உட்கார வச்சு நோண்டினீங்கன்னா கண்டிப்பாக மாற மாட்டேன். கண்டிப்பாக வீட்டுக்கு போன உடனே சீரியலை போட்டு அப்படி சீரியலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஜபம் கேட்டதெல்லாம் சீரியலாக போயிடும். வீட்டுக்கு போனோடனே சினிமா படத்தை போட்டுட்டு அங்கே ஆக்ஷன் படத்தை பார்த்துட்டு இப்படி ஏறான் அப்படி ஏறான்னு பார்த்துட்டிங்கன்னா மாற்றம் வராது. செல்ஃபோனை வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் போய் இன்ஸ்டாகிராம் நோண்டி இல்லை, போன உடனே எதையும் தொடாமல் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து, அப்பா இன்றிலிருந்து உமக்காக நான் திரும்புகிறேன், உம்மிடத்தில் நான் திரும்புகிறேன், உமக்காக நான் வாழ ஆசைப்படுறேன். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இன்றைக்கி சொல்லுவோமா? ஏசப்பா, இன்று எழுந்து உமக்காக நான் வாழை ஒப்புக் கொடுக்குறேன், இன்றிலிருந்து உமக்காக நான் வாழை ஒப்புக் கொடுக்குறேன். நீ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நகோமி கர்த்தருடைய திட்டத்துக்கு தன்னை திருப்பின போது கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் சுத்தமுள்ளவராயிருந்தார். இன்னைக்கு அதே போல் இளையகுமாரத்துடைய பாவத்தை உணர்ந்து தகப்பனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று என்ன வரும்பொழுது கர்த்தர் இந்த இளையகுமாரனை ஆசீர்வதித்தார். தன் ஸ்தானத்துக்கு அவரை திரும்பவும் அமர பண்ணினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திரும்பவும் சில ஸ்தானங்களை அமர பண்ண வைக்க போகிறார். இழந்து போன சந்தோஷத்தையும், இழந்து போன சமாதானத்தையும், நிம்மதியும், மேன்மையும், இழந்து போன ஆசீர்வாதத்தையும், சகலவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். இன்றைக்கு நீ திரும்புவாயா? இன்றைக்கு நீ திருந்துவாயா? ஆண்டவருக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுப்பையா? நீ ஆண்டு சொல்கிறாரு,
கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உன் வாழ்வை நீ ஒப்பு கொடுப்பையா? நீ திரும்புவாயானால் திரும்பவும் நான் உன்னை கட்டுவேன், திரும்பவும் நான் உன்னை சீர்படுத்துவேன். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இடிந்து போன வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். இடிந்து போன நிலைமையில் இருக்கிற குடும்பம் கட்டப்படும். இடிந்து போன நிலைமையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் கட்டி நிறுத்துவார், கர்த்தர் கட்டி எழுப்புவார். அதற்கு ஒரே ஒரு காரியத்தை நீ பண்ணணும், கர்த்தரிடத்தில் திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்பு. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் திரும்புவாயானால் கர்த்தர் உன்னை திரும்பவும் கட்டி நிலையாய் நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நிலையா நிறுத்துவார். உன் குடும்ப சமாதானமாகும் மகளே, உன் குடும்ப சமாதானமாகும். உன் கணவன் நீ தேடி போக வேண்டாம், உன்னிடத்தில் தேடி வரும்படி கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தரிடத்தில் செய்து முடிப்பார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. மனுஷனை எதிர்பார்க்காத, கர்த்தரிடத்தில் திரும்பு. உனக்கு ஒத்தாசை வருகிற பருவத்தின் நேராக உன் கண்களை ஏறெடுத்து பாரு. வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும். ஒருவர் உனக்கு ஒத்தாசைக்கு தேவையில்லை, கர்த்தர் உனக்கு ஒத்தாசை தருவார். கர்த்தர் உனக்கு ஒத்தாசையை நிற்பார். வலது பரிசத்தில் அவர் ஒத்தாசையை நிற்பார். அவர் நிற்கிறபடியால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. நான் நிற்கிற ஸ்தானத்திலிருந்து என்னை விழத்தல ஒருவரால் முடியாது. என நங்கூரமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார்.